வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் அவர்கள் அடைந்த பெருநிலையையும் நாம எதன் வழியா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெரிய புராணம் அப்படிங்கிற புராணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பெரிய புராணம் தான் 12 திருமறைகளில் 12ஆம் திருமறையா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. இதனை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சேக்கிழார் பெருமான். அவரால் தான் இந்த நாயன்மார்களின் அத்துணை வரலாற்றையும் அவர்கள் அடைந்த பெருநிலையை, அதாவது சிவன் அடியை எப்படி அடைந்தார்கள் என்பதை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க முடியுது, அறிந்து கொள்ள முடியுது. அப்படிப்பட்ட சேக்கிழார் பெருமானை பற்றியும் அவருடைய சிவ தொண்டை பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த பதிவுல சேக்கிழாரை பத்தி தெரிந்து கொள்வதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த உலகமே உய்ய வேண்டும், நல்ல நிலைமையில இருக்க வேண்டும். இயற்கையாக வரக்கூடிய அந்த உபாதைகள், அதாவது தொந்தரவுகள், இந்த சுனாமியாக இருக்கட்டும், மழையினால், பெருவெள்ளத்தினால் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதற்கு மேல மனிதனால உருவாக்கப்பட்ட இந்த போரினால் இப்பொழுது நோய்கள் வந்து கொரோனாவோட அடுத்த வைரஸ் வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இது மாதிரி எந்த விதமான தொந்தரவும் இருக்க வேண்டாம் என்று எல்லாருமே வேண்டி நீங்க ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தொண்டை மண்டலத்தை சேர்ந்த புலியூர் கோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குன்றத்தூர் அப்படிங்கிற ஊர்ல தான் நம்ம சேக்கிழார் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர் அப்படிங்கிறது தான். அருண்மொழி தேவருக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. அவர் பேரு பாலவராயர் அப்படிங்கிறது. அந்த தொண்டை மண்டலத்துல ஆட்சி புரிந்துகிட்டு இருந்தவர் 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனபாய சோழன். அவரு நம்ம அருண்மொழி தேவருடைய அத்துணை செயல்களையும் அவருடைய நல்ல திறமையையும் பார்த்து வியந்து பாராட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவருக்கு தோணிருக்கு, யாருக்குன்னா அனபாய சோழனுக்கு தோணிருக்கு, நமக்கு நல்ல அமைச்சராக இந்த அருண்மொழி தேவர் இருப்பார் அப்படின்னு மனசுல தோணுனதுனால அவருக்கு உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற பெயரை வச்சு தன்னுடைய முதன்மை அமைச்சரா ஆக்கிக்கிட்டாரு சேக்கிழார் பெருமான. அப்ப அந்த காலத்துல எல்லா இடங்களிலும் சமண மதம் பரவி இருந்தது. அதனால இந்த 2ஆம் குலோத்துங்கன்னு சொல்லக்கூடிய இந்த அனபாய சோழன் என்ன பண்ணினா, எப்ப பாரு சமண மதத்தை பின்பற்றி அத்துணை வழிபாடுகளும் செய்து வந்ததோடு சீவக சிந்தாமணி என்ற சமணர் முனிவர்கள் எழுதின நூல் இருக்கு இல்லையா, அதை தவிர வேற இந்த உலகத்துல இலக்கிய நூல்கள், கடவுள் சம்பந்தப்பட்ட நூல்கள் எதுவுமே இல்லை. இந்த சீவக சிந்தாமணி மட்டும்தான் நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி அந்த சீவக சிந்தாமணி மேல மையல் கொண்டிருந்தான். யாரு? அனபாய சோழன் சொல்லக்கூடிய 2ஆம் குலோத்துங்க சோழன். இதை பார்த்த நம்ம சேக்கிழார் பெருமான், அதாவது அருண்மொழி தேவர் என்ன பண்ணினார், இது என்னது, இது இம்மைக்கும் இதனால பயன் இல்லை, மறுமைக்கும் அதாவது அடுத்த பிறவிக்கும் பயனில்லை, இந்த பிறவிக்கும் பயனில்லை, அடுத்த பிறவிக்கும் பயன் இல்லை, இப்படி எதுவுமே பயன் இல்லாத ஒரு இலக்கியம் என்று சொல்லி ஒரு நூலை படித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் அவரு 2ஆம் குலோத்துங்க சோழன் உடனே அதை ஏத்துக்கல. அவரு 1008 வாக்குவாதங்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி பேசி சீவக சிந்தாமணி என்னும் நூல் தான் இலக்கியத்திற்கும் சரி சமண மதத்து வழிபாட்டுக்கும் சரி மிக சிறந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அத சேக்கிழார் பெருமான் கிட்ட அருண்மொழி தேவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு பாருங்க. ஆனா நம்ம அருண்மொழி தேவர் முக்கியமான அமைச்சர் இல்லையா, அதுவும்
அனபாய சோழனுக்கு மிக நெருக்கமான அமைச்சர் இல்லையா? அதனால என்ன உண்மையோ அதை அத்தனையும் உணர்த்த வேண்டும். யாருக்கு? மன்னனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறார். எம்மைக்கும் மறுமைக்கும் பொருந்தாத இந்த மதத்தை விடுங்கள். இந்த சீவக சிந்தாமணி தான் உலகிலேயே உயர்ந்த தரமான ஒரு இலக்கிய நூல் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? நீங்க நாங்க சொல்றத கொஞ்சம் காதுல மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா விருப்பு வெறுப்புகள் உண்டு. அப்படி உங்களுடைய விருப்பம் அந்த மதத்திலும் அந்த புத்தகத்திலும் அந்த இலக்கியத்திலும் இருக்கு, அது இருக்கட்டும். ஆனா நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்படி என்னதான் சொல்ல போறீங்க அமைச்சரே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனபாய சோழனும் கேட்டிருக்காரு பாருங்க. அப்பதான் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் இல்லையா, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூல்ல இருந்து நம்ம சிவ தொண்டர்கள், சிவனடியார்கள் என்னென்ன செய்திருக்காங்களோ அதெல்லாம் தான் அந்த திருத்தொண்டர் தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து சிலவற்றை அந்த 2ஆம் குலோத்துங்க சோழனாகிய அனபாய சோழனுக்கு சொல்லியிருக்கார். அதுவும் அதுக்கு அடுத்தது நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருவந்தாதி அப்படிங்கிற நூல்களில் இருந்தும் நம்ம சிவனடியார்கள் இறைவனடி சேர்றதுக்கு இந்த பிறவியில என்ன செய்யணும், அடுத்த பிறவிக்கா நமக்கு இல்லாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம சிவனடியார்கள் இருந்ததை அவருக்கு, யாருக்கு? மன்னருக்கு, அனபாய சோழனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு சேக்கிழார். இதனை கேட்ட உடனே அவருக்கும் ஒரு ஆர்வம், மன்னருக்கும் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. வந்த உடனே அவர் சொல்றாரு, அப்படின்னா இந்த சிவனடியார்களையும் சிவ தொண்டர்களின் இதை எல்லாத்தையும் கோர்த்து ஒரு புராணமா நீங்க எழுதலாமே அப்படின்னு சொல்லி அவரே நம்ம அருண்மொழி தேவருக்கு சொல்றாரு. இந்த சமயத்துல தான் அவருக்கு அருண்மொழி தேவத்துல இருந்து சேக்கிழார் அப்படிங்கிற பட்டமும் வந்து சேருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரு எப்படிப்பட்ட புராணத்தை இயற்ற வேண்டும் என்பதை எம்பெருமான் சிவபெருமானே முடிவு செய்து அதனை இயற்றத்துக்கு குலோத்துங்க சோழன் மன்னராலேயே சொல்லப்படுறார் பாருங்க. அதாவது சமண மதத்தை சேர்ந்த ஒரு மன்னன் அந்த காலத்துல அடுத்த மதத்தை பார்க்கும்போது சிரச்சேதம் செய்த காலமெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்திலேயே பாருங்க, சிவபெருமான் அந்த சமண மதத்தை சார்ந்த 2ஆம் குலோத்துங்க சோழனாலேயே நம்ம சேக்கிழார் பெருமான பெரிய புராணம் எழுத சொல்றாரு. உடனே நம்ம சேக்கிழார் பெருமான் என்ன செய்யறாரு, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதினார் இல்லையா திருத்தொண்டர் தொகை, அதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறதுக்கு அவரு மனம் கொண்டார். உடனே மன்னனிடம் 2ஆம் குலோத்துங்க சோழன் இருக்காரு இல்லையா, அவரிடம் சொல்லிட்டு அவர் எங்க போறாருன்னா தில்லைக்கு போறாரு. தில்லைனா சிதம்பரம். சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலுக்கு போறாரு. அங்க போய் 1000 மண்டபத்துல அமர்ந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. பெரிய புராணத்தை அத்துணை மக்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இவர் பெரிய புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் உலகலாம் அப்படின்னு சொல்லி முதல் வார்த்தைய, முதல் அடியை எடுத்து கொடுக்கிறாரு என் அப்பன் சிவபெருமான். அப்படி எழுதிய, அதாவது சிவனாலேயே எழுதி முதல் அடியை எடுத்து கொடுத்து அதை எழுதின பெரிய புராணத்தை தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்ற பெயரோடு நமக்கு அருளி இருக்கிறார். இது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தொடங்கியது. அடுத்த வருடம் அதே சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பெரிய புராணத்தை எழுதி முடித்துள்ளார் நம்ம சேக்கிழார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய புராணம் வந்ததை நாம நினைவு கூறும் வகையில இதை எல்லாத்தையும் நம்ம பதிவுல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே போலவே சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் நமக்கு குரு பூஜை வருகிறது. சேக்கிழார் பெருமானின் குரு பூஜை வருகிறது. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மே 23ஆம் தேதி அன்னைக்கு சேக்கிழார் பெருமானின் குரு பூஜை வர்றது. பெரிய புராணத்துல சிவனடியார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற வாழ்க்கை முறையையும் அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பெருநிலை, அதாவது
சிவன் அடியை அடைந்த நிலை, பெரும் நிலையை எப்படி அடைந்தார்கள் என்பதை பற்றியும் தான் சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணத்தில் நமக்கு அருளி இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்டவர்களுடைய, அதாவது சிவனடியார்களை தொகுத்து வழங்கிய சேக்கிழார் பெருமானின் திருவடியை நாம முதல்ல வணங்கணும் இல்லையா? ஏன்னா நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான், அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. என்னப்பன் சிவபெருமானுடைய அருளை பெற அடியார்களைத்தான் முதலில் நாம் வணங்க வேண்டும். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் நாம மீண்டும் சந்திப்போம். பாய்.